அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வருடம் கடைசியில் வரக்கூடிய திரு கார்த்திகை தினத்தன்று நம்ம வீட்டில் எப்படி வழிபடணும், எத்தனை விளக்குகள் ஏற்றி வழிபடணும், தீப திருநாள் உருவான காரணம், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த வருடம் கார்த்திகை தீபம் நட்சத்திரம் எந்த தேதியில் வருதுன்னு பார்க்கலாம். 13/12/2024 அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் காலை 6:51க்கு தொடங்கி அடுத்த நாள் காலை 4:56 வரைக்கும். அடுத்ததாக தீப திருநாள் உருவான காரணம் என்னன்னு பார்க்கலாமா? பிரம்மா மற்றும் நாராயணனோட ஆணவத்தை அழிக்கிற விதமாக சிவபெருமான் ஒரு நாள் ஒரு போட்டி வச்சுருக்காரு. அதில் சிவபெருமானோட தொடக்கத்தையும் முடிவையும் யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பெருமாளாலையும் பிரம்மாவாலையும் சிவபெருமானோட தொடக்கத்தையும் முடிவையும் பார்க்க முடியல. அதனாலேயே அவங்க 2 பேரோட ஆணவம் அப்படியே அழிஞ்சிருச்சுன்னு ஒரு கதை இருக்குது. இதனாலேயே இதை உணர்த்துற விதமாகவும் நமக்கு ஆணவம் இல்லாத வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு சொல்கிற விதமாகவும் தான் தீபத்திருநாள் உருவானது. இப்போது தீபத்திருநாளோட காரணம் தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததான் திரு கார்த்திகை அன்னைக்கு இருக்கிற விரதத்தை பற்றி பார்க்கலாமா? ஒரு சிலர் பரணி அன்னைக்கு விரதத்தை தொடங்கி திரு கார்த்திகை அன்னைக்கு வரைக்குமே அந்த விரதத்தை அப்படியே தொடர்ந்து இருப்பாங்க. ஆனால் அது அவரவர் உடல்நிலையை பொறுத்தும் அவரவர் விருப்பத்தை பொறுத்தும். அதே மாதிரி தீப திருநாள் அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது இன்னும் நிறையாவே நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தீப திருநாள் அன்னைக்கு எப்போ வீட்டில் விளக்கேற்றணும்னு பார்க்கலாமா? மாலை 6 மணிக்கு மேலே தீபம் வீட்டில் ஏற்ற ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எத்தனை எண்ணிக்கையில் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 27 விளக்காவது ஏற்றணும். அதிகபட்சமாக நம்ம விருப்பத்துக்கு ஏற்றது போல் எவ்வளோ விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும், போன வருஷம் ஏற்றின தீபத்திருநாளுக்கு உபயோகித்த விளக்க வச்சே இந்த வருஷமும் தீபத்திருநாளுக்கு விளக்கு ஏற்றலாமான்னு. கண்டிப்பாக ஏற்றலாம். உங்கள் விளக்கை சுத்தம் பண்ணிவிட்டு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு புதிய விளக்கு உபயோகிக்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி முருகருக்குமே உகந்த நாள் தான். அதனால் பூஜை அறையில் சட்கோண தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது. அடுத்ததாக இன்றைக்கி சாமிக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம்னு பார்க்கலாமா? பால், பழம், வெற்றிலைப்பாக்கு இது 3மே சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள். அதே மாதிரி திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு அன்னதானம் செய்கிறதும் இன்னும் சிறப்பு பலனை தரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமாக பார்க்கணுன்னா சிவபெருமான் கிட்ட இன்றைக்கி பாராயணம் பண்ண வேண்டிய பாடல்கள் பார்த்திங்கன்னா எப்பவும் போல தான் சிவபுராணம், திருவாசகம் இது 2மே அவருக்குரிய பாடல்கள். அதே மாதிரி தீபத்திருநாள் அன்னைக்கு உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.